பார்த்து 3 நாள் ஆச்சுமா. விக்கெட் போடுங்கம்மா சார், விக்கெட் போடுங்க சார். அக்கா விக்கெட் போடுங்கக்கா. ஹலோ பணம் கொடுத்துருங்க. என்ன சார் அநியாயமா இருக்கு? உங்களுக்கு தான் 10 விக்கெட் போட மனசு வரல, அந்த அக்காவையும் தடுக்கிறீங்களே. அக்கா போடுங்கக்கா. பாக்குறதுக்கு தடி மாட மாதிரி இருக்கு. பிச்சை கேட்கறது வெக்கமா இல்ல உனக்கு? என்ன சார் பண்றது? ஊரு விட்டு பொழப்பு தேடி வந்து 40 நாள் ஆச்சு சார். எந்த வேலையும் கிடைக்கல சார். பசி தாங்க முடியல சார். அதான் சார் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். கலெக்டர் வேலையா தாசில்தார் வேலையா? சார் எந்த வேலை கிடைச்சாலும் செய்வேன் சார். சார் எத்தனை நாள்னா போடுவீங்கன்னு பார்த்தா 200 ரூபா கொடுக்குறீங்க. சார் சார் விடுங்க சார். சார் 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 ஒரு கிலோல மாட்டிருக்காதீங்க சார். சார் நான் உங்க பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன் சார். வேணாம் சார், விடுங்க சார். சார் சார் இத பாருங்க, இந்த கல்கி ஆனந்த விகடன் இந்தியா டுடே இந்த வாரம் வந்த எல்லாத்துலயும் 5 புக் கொடுக்கணும். சரி இதுக்கு சார்? இது வேற ட்ரெயின்ல இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு மேக்சின் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா இறங்கி வந்தா எங்க ட்ரெயின் போயிடுமோ சீட் போயிடுமோன்னு பயந்து ட்ரெயின்குள்ளே இறந்துருவாங்க. சோ நீ இதெல்லாம் வாங்கிட்டு அங்க கொண்டு போய் விற்கிறேன். விற்கும் போது இந்தியா டுடே 6 ரூபாய், ஒரு 50 பைசா சேர்த்து கொடுங்க சார் கேள்வி. ஆனந்த விகடன் 5 ரூபாய், ஒரு 50 பைசா போட்டு கொடுங்க சார் கேள்வி கொடுப்பாங்க சார். அம்மா கேள்வி தெரியுதுல்ல, இது அதை விட மரியாதை என்னது? கேட்கிற முறையில கேட்டு எல்லாம் கொடுப்பாங்களா சார்? அந்த புக்கில் கொடுங்க. சொல்லுங்க. யாரோ எனக்கு ஒரு ரூபாய் மிச்சம் பண்றேன்னு சொல்லிட்டு முழுசா 200 ரூபாய் ஏமாந்துட்டாங்க. இதை பாருங்க, வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில் முக்கியமான ஒண்ணு. நம்மளால முடிஞ்சா அது மற்றவங்களுக்கு கொடுத்து பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஜூனியர் விகடன் குமுதம் கல்கி பாக்கியா இந்தியா டுடே. ஜூனியர் விகடன் குமுதம் கல்கி பாக்கியா ஒரு குமுதம் கொடுங்க. எல்லாம் 5 ரூபாய் போட்டு கொடுங்கம்மா. ஆனந்த விகடன் குமுதம் கல்கி பாக்கியா இந்தியா டுடே. ஜூனியர் விகடன் குமுதம் கல்கி ஒரு குங்குமம் கொடுங்க. இந்தாங்கக்கா, எல்லாம் 4 ரூபாய்க்கா. மேல 50 ரூபாய் போட்டு கொடுங்கக்கா. தேங்க்ஸ்க்கா. புக் சார், புக் சார், இந்தியா டுடே சார், புக் சார். என்ன ரெசிபியா? எல்லா புக்கையும் விட்டாங்க. ஒரே ஒரு புக் மட்டும் தான் சார் பேலன்ஸ். இந்தியா டுடே சார். இந்தியா டுடே வேணும்னு கேட்டீங்கல்ல, வாங்க அப்படியே உங்களுக்கு சொல்றேன். இந்தாங்கக்கா, 6 ரூபாய் புக் வேலை, 6 ரூபாய் கொடுங்கக்கா. தேங்க்ஸ்க்கா. எவ்வளவு சம்பாதிச்சு? 225 ரூபாய் சார். இந்த 200 ரூபாய் எந்து இந்த 25 ரூபாய் அரை மணி நேரத்தில் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். இதை முதலீடு வச்சு மறுபடியும் புக் வாங்கிக்க, மறுபடியும் வாங்கிக்க, மறுபடியும் விட்டுட்டு அது உங்களுடைய பிசினஸ் ஆகிடும். வாழ்க்கையில முடியாதது எதுவுமே இல்லை. பிச்சை எடுத்து தப்பு. புரியுதா? எனக்கு ஒரு புக் விட்டா நல்லா கிடைக்கும் சார். டிப்ஸ் அது இதுன்னு கொடுத்து பழைய பிச்சை மாத்திடாதீங்க சார். ப்ளீஸ் சார். பரவாயில்லையே, இந்தியா ரொம்ப முன்னேறிடுச்சு. உங்க பேரு என்ன சார்? சூர்யா சார். சார் வாழ்க்கையில் நீங்க செஞ்ச உதவி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். ஒரே வருஷத்துல பாருங்க சார், இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பெரிய புக் ஸ்டால் ஓபன் பண்ணி நான் நல்ல பெரிய ஆளா வாழ்ந்து காட்டுறேன் சார். வரேன் சார். இந்தியா டுடே, இந்தியா டுடே.